10th முடிச்ச ஒரு பையன் குடும்பத்தின் சூழ்நிலைக்காக மும்பைக்கு வேலைக்கு போகிறான். ஸ்டார்டிங்கில் மும்பையில் போன உடனே எச்சு பிளேட் கழுவுறான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறான் கரியரில். கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் அவன் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீ கடை ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால அந்த டீ கடையை மூடுறாங்க, பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்த பிரேம் அவங்க தம்பி அன்னைமாரை கூப்பிட்டு ஒரு தோசை கடை ஆரம்பிக்கிறாங்க. பட் எல்லா கடையிலையும் தோசை இருக்கும், ஏன் கஸ்டமர்ஸ் இந்த கடையை தேடி வரணும்னு யோசிக்கும் போது வெரைட்டி ஆஃப் தோசை கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அந்த காலகட்டத்தில் அந்தளவுக்கு வெரைட்டி ஆஃப் தோசை கிடைக்காது. ஸோ அந்த மார்க்கெட்டை அவங்க டார்கெட்டை வச்சு பிடிக்குன்னு நினைக்கிறாங்க. செம்ம ரீச் ஆகுது, நிறையா கடை ஓப்பன் பண்ணுறாங்க. மாலில் தோசை கடை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வச்ச பேர் தான் தோசை பிளாஸ் தான். இப்போது ஆல் ஓவர் இந்தியாவில் பல சிட்டிஸில் அவங்களோட அவுட்லெட்ஸ் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, பல கண்ட்ரீஸ்லேயும் அவங்களோட அவுட்லெட்ஸ் இருக்குது. வெறும் 200 ரூபாய் எதுவுமே இல்லாமல் ஒரு எச்சு பிளேட் கழுவுன பையன் இப்போ பல கோடிக்கு அதிபதியாக இருக்கான்.